நல்ல படித்து முடித்து நல்ல பண்புகளை கொண்ட நற்பண்புகளை கொண்ட நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தனக்கு பிடித்த பெண்ணிடம் வீட்டிற்கு சென்று பெண்ணிடம் நேரடியாக அனுமதி கேட்காமல் பெண் வீட்டாரை சந்தித்து பெண்ணுடைய பெற்றோர்களை அணுகி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவர்கள் ஒப்புதலை முறைப்படி பெற்று அந்த பெண்ணை கல்யாணம் செய்வதற்கு ஈடாக கன்று ஈன்ற 2 பசுக்களை தானமாக கொடுத்து பின்னே திருமணம் செய்து கொள்வது ஆர்ஷம் என்று சொல்லக்கூடிய முறை. திருப்பி சொல்றேன், முதல்ல சொன்ன பிரம்மன்றது மணமகனை பெற்றவர்கள் மணமகள் வீட்டிற்கு சென்று பெண் கேட்பது. இரண்டாவது சொல்வது பெண் வீட்டார் தன்னுடைய பெண்ணிற்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக மணமகன் வீட்டில் சென்று பெண் கேட்பது. அப்பதான் இந்த வரதேச குடும்பம் எல்லாம் வந்து பார்த்தோம். மூன்றாவது முறை என்ன சொன்னேன்? ஆர்ஷம்னு சொன்னேன். ஆர்ஷம் என்று சொன்னால் தனக்கு விருப்பமுள்ள ஒரு பெண்ணை தகுதியுள்ள ஒரு மணமகன் அவருடைய வீட்டிற்கே சென்று அவருடைய பெற்றோர்களை அணுகி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதற்கு கைமாறாக அவருடைய ஒப்புதலை பெற்ற கைமாறாக கன்று ஈண்ட 2 பசுக்களை கொடுத்து கல்யாணம் செய்து கொள்வது ஆர்ஷம்.